மகாநதி சீரியலில் நிவின் வந்து காவேரியை பார்க்கணும், எனக்கு வண்டி ஓட்ட முடிஞ்சதுன்னா நானே போயிட்டு வந்துடுவேன், அதனால் இப்போ நீ தாண்டா வண்டி ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஃப்ரெண்டை அந்த நைட்டில் கூட்டிக்கிட்டு கிளம்புறாப்புல காவேரியை பார்க்கறதுக்காக. அதே டைமில் இங்கே காவேரி வந்து அவங்க அம்மாவை ஹாஸ்பிட்டலில் பார்க்கறதுக்காக வராங்க. ஆட்டோவை தேடி வரும்பொழுது ஆட்டோக்காரன் வந்து நம்ம காவேரி கிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணுறாப்புல. அப்போ தான் அந்த வழியாக நிவினும் நிவினோட ஃப்ரெண்டும் வந்து வண்டியில் வராங்க. நிவின் காவேரியை பார்க்கவே இல்லை. இருந்தாலும் வந்து நிவினோட ஃப்ரெண்டு போயிட்டு அந்த ஆட்டோக்காரனை திட்டிக்கிட்டு இருக்கிறாப்புல. எதேர்ச்சியாக தான் நம்ம நிவின் பார்த்துட்றாப்புல காவேரியை பார்த்த உடனே சந்தோஷத்தில் வந்து அந்த ஆட்டோக்காரனை அடித்து போட்டுட்டு, எங்கே இருந்த காவேரி, நான் ரொம்ப நாளாக உன்னை தான் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம காவேரிக்கு என்ன சொல்கிறது எது சொல்கிறதுன்னு அதிர்ச்சியாகவே இருக்குது. தன்னோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அப்படிங்கிறத மட்டும்தான் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தங்கச்சிக்கு ஆப்ரேஷன் நடந்ததையும் சொல்கிறாங்க. அது நீ ஹாஸ்பிட்டலில் இருந்த இல்லையா உன் பொண்டாட்டியோட, அதே ஆஸ்பத்திரியில் தான் அப்படின்னு சொல்லி காவேரி சொல்லும் போது, ஏன் பொண்டாட்டியா, எனக்கு கல்யாணமே ஆகலை, நீ அங்கே ஊர்லேருந்து வந்தல அப்பயே இந்த கல்யாணத்தை கேன்சல் பண்ணிட்டோம், அவன் என் பொண்டாட்டிலாம் இல்லை அப்படின்னு நிவின் சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே காவேரிக்கு ரொம்பவுமே அதிர்ச்சியாக இருக்குது. ஏன்னா ஹாஸ்பிட்டலில் பார்த்தப்ப வந்து பார்த்திங்கன்னா 2 பேர்த்துக்கும் கல்யாணம் ஆன மாதிரி தானே காமிச்சாங்க. ஸோ இப்போ காவேரிக்கு அதிர்ச்சியாக இருக்குது. ஐயோ, அப்போ நிவினுக்கு கல்யாணம் ஆகலையா, அப்போ நம்ம தான் அவசரப்பட்டுட்டோமோ அப்படிங்கிற மாதிரி காவேரியோட ரியாக்ஷன் இருக்குது. ஸோ நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.